கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் அழுக்கா இருந்ததுங்க. அப்படியே சமைச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். கச்ச கச்சன்னு இருக்குன்ட்டு முதல் வேலையா அத க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சமையல் ஆரம்பிச்சேன். ஏன்னா சிம்பிளா தான் இன்னைக்கு சமைக்க போறோம் லஞ்ச் அப்படின்னுட்டு. தக்காளி சாதம் தான் செய்ய போறோம். அதனால எதுவும் ரொம்ப அழுக்காகாது. அதனால க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபர்ஸ்ட்டா க்ளீன் பண்ணியாச்சு. நானும் இந்த கிச்சன டெய்லி நீட்டா க்ளீன் பண்ணி தாங்க வச்சுர்றேன். ஆனா, அந்த குட்டி குட்டி கொசு இருக்கே, அது தொல்ல தாங்கலங்க. நெறைய அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கு. வீடியோ ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த குட்டி குட்டி கொசு பறக்கிறது வீடியோல தெரிஞ்சிருக்கும். இந்த கொசு எப்படி வராம தடுக்கிறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தக்காளி சாதத்துக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்பளம் தாங்க பொரிச்சிருந்தோம். முட்டை செய்யலான்னு பார்த்தா இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு. சரி அப்பளம் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். இந்த பொரிச்சு முடிக்கிறதுக்குள்ளயோ இல்லையோ எங்க குட்டீஸுங்க வந்து பாதி எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இந்த மண் சட்டி வாங்கி ஒரு முறை தாங்க மீன் குழம்பு வச்சிருப்பேன். அடி பிடிச்சிருச்சு. இதுலயும் சாதம் வடிச்ச தண்ணி தான் ஊத்திட்டு வரேன். இன்னொரு முறை ட்ரை பண்ணலான்னு. மைக் வேணும்னு என் பாப்பா அவங்க அப்பா கிட்ட 1 மாசமா கேட்டிருந்தாங்க. நேத்து பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டாரு. யாரும் ரசிக்கவில்லையே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இலக்காயிராது நிறம் தெரியாது யாரும் வசிக்க உள்ளாது. சாங்ஸ் நல்லா இருந்ததுங்களா? மைக்குமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸும் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.